ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். நம்மளுடைய சப்போர்ட்டர் வீடியோ எடிட்டிங்க்கான ஃப்ரீ கோர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலோட அப்ளை பண்ணி ஒரு 10% ஆஃப் த ஃபீ மட்டும் பே பண்ணி ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எப்படி படிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி என்னுடைய சேனலில் 12 டேஸ்க்கு முன்னாடி அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கிராஃபிக் டிசைனுக்கான ஆன்லைன் கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணலைன்னா லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம இந்த வீடியோவில் மெயினாக வீடியோ எடிட்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லேயும் ஜஸ்ட் நீங்கள் கூகுள் வச்சும் டேரெக்டாக அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அந்த மாதிரி மேனுவலாக டைப் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ வீடியோ எடிட்டிங்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாம் பெய்டு கோர்ஸாக தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ கோர்சஸ், அதுக்கப்புறம் ஜஸ்ட் 10% ஆஃப் தி கோர்ஸ் ஃபீ மட்டும் பே பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பைட் சைஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி நிமிஷத்தில் படித்து முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெய்டு கோர்சஸாக தான் இருக்குது. அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க. ஆஃபர் போடும்போது 450 rupees அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் ஆஃபர் போடும்போது நீங்களே தான் எப்போ போடுறாங்கிறத டைம் பார்த்துக்கணும். எப்போ வேணாலும் ஆஃபர் ரிலீஸ் ஆகலாம். 799க்கும் இருக்கும். ஆஃபர் டைம் மெயினாக பார்த்தீங்கன்னா 495 ஆர் 499 அந்த மாதிரி ரேட்டுக்கு வரும். ஸோ உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் வீடியோவில் காமிக்கிற மற்ற ஃப்ரீ கோர்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 சர்டிஃபிகேட்டோட படிக்கணும்னா கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீடியோ எடிட்டிங் பேசிக்ஸ்க்கானது இதில் ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பிகினர் லெவலுக்கான கோர்ஸு 2,30,000 ப்ளஸ் லேர்னர்ஸ் இதில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. 1.5 ஹவர்ஸில் நீங்கள் படித்து முடிப்பீங்க. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை உங்களோட லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ மேக்கிங், வீடியோ எடிட்டிங், என்ன மாதிரி எடிட்டிங் டைப்ஸ் இருக்குது, ஃபைன் டியூனிங், இது எல்லாமே நீங்கள் என்னங்கிறத கற்றுப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸோடைய அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங்னு சொன்னால் அதில் நீங்கள் என்ன படிப்பீங்கிறதும் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க. லிங்க்டின்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் லிங்க்டின்ல டேக் பண்ணி உங்களுடைய கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன், இந்த ஸ்கில்ஸ்லாம் கெயின் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா FAQs இருக்குல்ல, அங்கே போய் பார்க்கலாம். இப்போலேருந்து நெக்ஸ்ட் நான் காமிக்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே வந்துட்டு ஃபாரின் யூனிவர்சிட்டியோட எக்ஸ்பர்ட் கோர்சஸ், அப்படி இல்லாட்டி ஒரு டாப் கம்பெனிஸோடைய கோர்ஸாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ்லலாம் நீங்கள் எவ்வளோ நாளும் என்ரோல் பண்ணி படிச்சுக்கலாம். ஃப்ரீ கோர்ஸ் தான். சர்டிஃபிகேட் வேணுன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோலேயே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் மெயினாக அதெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா திருப்பி நான் வீடியோவை ரெஃபர் பண்ண சொல்லி தான் சொல்லுவேன். இந்த ஒரு கோர்ஸில் மொத்தம் 40 ஹவர்ஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஸ்கெடியூல் தான். உங்கள் மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதுலேருந்தாலுமே நீங்கள் இந்த வீடியோ லெக்சர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எடிட்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லேப்டாப் ஒரு பிசி தான் பெட்டராக இருக்கும். இதில் நீங்கள் மெயினாக என்ன கற்றுக்க போகிறீங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ் எப்படி கெயின் ஆகுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின்லேயுமே தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படிப்பீங்க அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 8 மாடியூல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மாடியூலில் ஒரு இன்ட்ரடக்ஷன், செகண்ட் மாடியூலில் வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், டிரான்சிஷன், எஃபெக்ட்ஸ், டைட்டில், மோஷன் கிராஃபிக்ஸ், கலர் கரெக்ஷன், மீடியா மேனேஜ்மெண்ட், 360 டிகிரி வீடியோ. அதுதான் வந்துட்டு லாஸ்டானது. உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் யாருங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் மொத்தம் 8 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. பட் இங்கிலீஷ் தான் உங்களுக்கு ப்ரைமரியாக லாங்குவேஜாக நீங்கள் வைப்பீங்க. இது வேர்ல்டு வைல்டாக இருக்கக்கூடிய வெப்சைட்டுங்கிறனால மற்ற ஃபாரின் லாங்குவேஜஸுமே இதிலேயே இருக்கும். இப்போ இதோட ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 35 ஹவர்ஸ் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஸ்கெடியூலுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவிஸ் அண்ட் அசஸ்மெண்ட் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ குவிஸ் அண்ட் அசஸ்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 மாடியூல்ஸ் இருக்குது இந்த ஒரு கோர்ஸில் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மெயினாக கெயின் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு மாடியூலோட டைட்டில் என்ன, எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். கீழே கோர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. VR அண்ட் 360 வீடியோ ப்ரொடக்ஷன், இதுலேயுமே நீங்கள் யாருனாலும் என்ரோல் பண்ணிக்கலாம். பிகினர் லெவலுக்கானது 13 ஹவர்ஸ் ஆகும் இந்த கோர்ஸ் முடிக்க. பட் உங்களுடைய லேர்னிங் ஸ்பீடு பொறுத்தே இந்த டைம் வேரி ஆகலாம். இவங்களே கொடுத்துருப்பாங்க 1 வீக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ வாரத்தில் இது முடிக்கலாங்கிற மாதிரி ஒரு இதை பேஸ் பண்ணி தான் அந்த 13ங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் மொத்தம் 4 மாடியூல்ஸ் இருக்குது. என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷனும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கமெண்டேஷனில் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு வீடியோ எடிட்டிங்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். மற்ற கோர்சஸில் எல்லாமே நீங்கள் ஹை ரேட் பே பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோக்கா அவைலபிள் கிடையாது. பட் அனிமேஷன், விஎஃப்எக்ஸ், கிராஃபிக் டிசைனுக்கு நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அலாங் வித் சர்டிஃபிகேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்துட்டு 90% ஆஃப் தி ஃபீ பே பண்ண வேண்டாம். ஒன்லி 10% மட்டும் பே பண்ணால் போதும். அது எப்படி நம்ம பே பண்ணி படிக்கலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் அவைலபிள்ங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லாம் அந்த வெப்சைட்டில் 100% ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் அப்ளை பண்ணனால அவங்க இந்த டேர்ம்ஸே மாற்றி வச்சுட்டாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ரிவ்யூ ஆகி வரதுக்கு 16 days ஆகுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டினியூ டு தி அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். எஜுகேஷனில் உங்களுக்கு எது கரெக்டாக வருமோ அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா ஹை ஸ்கூல்னு கொடுக்குறேன். ஆனுவல் இன்கம் 0னே கொடுத்துக்கிறேன். கரன்சி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த கரன்சி நீங்கள் செலக்ட் பண்ணாட்டி நெக்ஸ்ட் பேஜுக்கு இந்த அப்ளிகேஷன் மூவ் ஆகாது. நிறைய பேர் என்கிட்ட இந்த கரன்சியை கரெக்டாக சூஸ் பண்ணாமல் கமெண்ட் செஷனில் நீ கொடுத்தது ஒர்க் ஆகலன்னு சொல்கிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் நான் ஸ்டூடெண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். எதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் அப்ளை பண்ணுறீங்களோ அது 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் கிளியரான இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கூகுளையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் நானே சாம்பிள் கண்டென்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். பட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சாம்பிள் கண்டென்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி அப்ரூவ் ஆகலைங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க ஏஐ வச்சு. ஒரே மாதிரி ரீசன்ஸ் இருக்கா, காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த ரீசன் வேறு எங்கேயாச்சும் அவைலபிளாக இருக்கான்னு. ஸோ உங்களுடைய ஓனில் உண்மையாக உங்களுக்கு எதுக்காக வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இப்போது இந்த செக் பாக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் 2411. அப்போ 10% மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதாவது அரௌண்ட் 241 rupees. 241 rupees. நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் படிக்கிறனால உங்கள் கோலுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதையுமே நீங்கள் 150 வேர்ட்ஸ்க்கு குறையாமல் கரெக்டாக இங்கிலீஷில் தான் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுனாலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அபோங்கிறத கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட்டுங்கிற வெரிஃபிகேஷன் முடிச்சு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. 16 daysக்குள்ளே உங்களுக்கு மெயில் வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி சிமிலராக உங்களுக்கு அப்ளிகேஷன் அப்ரூவ்டுன்னு போட்டு 90% ஆஃப் தி கோர்ஸ் ஃப்ரீ நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். 10% பே பண்ணால் மட்டும் போதும்னு கொடுத்துருப்பாங்க. வீடியோவில் காமிச்ச ஃப்ரீ கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபஸ்ட்டு எப்படி போகணுன்னா வீடியோ டைட்டில் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். MORE அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியுமே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நான் இதுக்கு ரிலேட்டடான லேர்னிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் லேர்னிங் பிளேலிஸ்ட்டும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் டு அப்ளைங்கிறதுல கிளியராக எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லி கம்ப்ளீட்டாக பார்த்துருந்தீங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு போக தெரியும்னா நீங்கள் அந்த லிங்க் எடுத்திருப்பீங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் லிங்க் கொடுக்கலையா அப்படின்னு கமெண்ட் கேட்டால் நான் உங்களுக்கு திருப்பி இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறேன்.